உங்களை அறியாமலே அறியாமல் வைத்தாலும் வைக்க வேண்டியது உங்களோட இருக்கிறல்ல. வருஷாச்சு. அப்ப என்ன வயசு இருந்தது? 40 வயசு. செல்ஃபி எடுத்து கேட்டேன் நீ கொடு சும்மா கேட்டு ஸ்கூலில் படிக்கிறேன் ஹோட்டல்ல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருடைய கையில் அந்த விருது இருக்காரு. எல்லாம் நாராயண என்னுடைய வரும்போது மொழியினம் கருத்தங்க நடத்தி அதனுடைய பரிகாரம் நான் ஓய்வு 12 வாரம்
உங்களோட எடுத்து அதை கையில் பிடிச்சிட்டாங்க. மேலே கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு வரணும். அவங்க திரைப்படா வந்து அங்கே ஒரு சின்ன தமிழ் 1978 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 45 வருஷம் ஒரு மாதம் கூட நேரு ஒரு அறிமுகம். மோதிலால் நேரு, மனோன்மணி சுந்தரராஜே, ஒன்று தமிழ் இலக்கிய அவருடைய தமிழ் இலக்கிய பதிவு பண்ணிட்டு அந்த தமிழ் இலக்கிய வந்து ஒரு திருஞாசனுடைய காலம் 6ஆம் நூற்றாண்டு முதல் அதுதான் சொல்றேன். ஆதிசங்கருக்கு எப்போ இருக்குன்னா சரி, நீங்க எப்போ சொல்லிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ சொல்லுங்க. அதுக்கு நிறைய அதுக்கு நிறுவனம் ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. ஆதிசங்கரே சொல்லியிருக்காரு திருஞான. அதனால நிச்சயமா அவருக்கு வந்திருப்பாங்க. அதுதான் சயின்டிஃபிக்காக தெரிவிக்கிறார். அவர் கல்வெட்டு ஆய்வு அடிப்படையிலையும் நூல்களுடைய அடிப்படையிலையும் அதை நிறுவனம் ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. இந்த ஆராய்ச்சி முறைக்கு தான் நான் பண்ணேன். அன்னைக்கு 140% முன்னாடி இந்த போஸ்ட் தான் முதல் போஸ்ட். ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால இங்கே இல்லை. இது லண்டனில் லைப்ரரி இருக்குது. அங்கே நான் போயிருந்தது தான் மூணு ஆங்கிலம் 3 தான். அவர் 3 ஆங்கிலம் போட்டுருக்காங்க. 1 நான்மணி தமிழ், அதில் 3 ஆங்கிலம். அது ஒன்று ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஆஃப் ஏஜ் ஆஃப் சம்திங் ஒரு புஸ்தகம். இயர்லி 7 ஒரு 10 தமிழ் எழுதியிருக்காரு. என்னோட 10 பாட்டு பாடல்கள் தொன்மை இலக்கிய நேரம். அதுக்கு இதே தான் பிரச்சனை. 10 பாட்டு பாடல்கள் முன்னாடி இருந்து எழுத்து விவசாயி விவசாயம் அக்ரிகல்ச்சர்
தமிழ் மாடல் பற்றி போகும்போது தமிழ் வாழ்க்கை நிறைய தெரிஞ்சிருக்கு. இன்னொரு கூட்டு கணக்கு பொதுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொன்னவர் உள்ளுவரும் பொதுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அவ்வளோ தைரியம் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு அடிக்கடி சனாதனம் முழுவாதி பேசும்போது திட்டுறாங்கல்ல சமுதாய வாழ்க்கையில அந்த போஸ்ட் தான் எடுத்தாங்க. அது இந்த போஸ்ட் இல்லை அந்த லைன் எழுதியிருக்கா இல்லை அது பல்வேறு பலவரை பல்வேறு கண்டிதத்தில் கவிமலையாளம் முழுவதும் உன் உலகத்தில் உதித்தெழுந்து ஒன்றுபட ஆகியதும் ஆரியம் போல் உலகத்தொழிந்து அழியாவும் திருநகை திறந்து தேர்வு மாற்ற இது அந்த பாட்டு 36 வரி வந்து இந்த வரி பின்னாடி முதல் 36 லைன் அந்த பாட்டு 36 வரிகள் அந்த 36 வரிகள் அந்த 36 லைன் 36 வரி ஒரு வரை மனுவுடன் நன்கு வரும் மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு அது காரணம் ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. கலைஞர்லாம் வந்து அந்த ஒரு மொழியை வாழ்த்தும் போது இன்னொரு மொழியை எடுத்து தாழ்த்தி பேசணும். உலக வழக்கு முடிஞ்சு சரியாகவும் போயிடும் அப்படின்னு நெகட்டிவ் வாங்கி கொடுத்துருவாங்க. தமிழக அரசு மலையாளத்தையும் தமிழையும் பண்பாட்டு ஒப்பியல் இது வந்து டாக்டரேட்டுக்காக இருந்ததா சும்மா அதாவது இது வந்து ரிசர்ச் பேப்பராக கேட்டாங்க. சுத்தமாக எழுதுறது இங்கே சேர மன்னர்களுடைய ஏதாவது அடையாளங்கள் கேரளாவில் பட்டணம் செரியனுடைய ரிசர்ச் செரியன் ராமகிருஷ்ணன் ஐயா பட்டணத்தினுடைய மெயினானது டாக்டர் செரியன் பண்டைய தொன்மை வரலாற்றை பற்றி முசிறி திருவுருவத்தில் வழியாக நடந்து சேர்ந்து வரலாறு அன்னைக்கு மலையாளம் கிடையாது. இது வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டிலேயே நடந்த வணிகத்தொடர்பு யாரும் கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சேர வழித்தோன்றவர்கள்ங்கிற மாதிரி யாரும் கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா மொழியில வச்சுக்கிட்டாங்க. நமக்கு ஒருத்தர் வச்சுக்காம இருக்காங்க. தமிழர் தெரிஞ்சிருந்தாங்க. இல்லை அவங்க இப்போ அந்த வித்தியாசம் இருக்கு சார். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இன்னைக்குள்ள எங்கே நம்ம இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் பாண்டிய பரம்பரை நாங்கள் சோழ பரம்பரைன்னு வந்து அரசியலே பேசுறாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஸ்காலர்ஸ் மத்தியில் தான் வரலாற்று ஆசிரியர் எல்லாரும் தாத்தாவுக்கு சொந்த குழந்தை ஆரம்பிடல வெனிசா சவுத் இந்தியா வெனிசா இந்தியா அவரு இருக்காரு. கன்னடமும் கலிதமும் கவின் மலையாளம் உத்தரத்தில் உத்திருந்து உதரண வயது உன் வயிற்று வந்து 1 ஆயிரம் சொல்றாங்க. சுந்தரம் ஏர்லி சாதனை திருவிதாங்கூரில் பண்டைய மன்னர் அப்படின்னு அந்த பக்கத்தில் வச்சுருந்தார். யார் யாரெல்லாம் ஒரு கிபி 13-14 பண்ணுவாங்க. நிறைய பேர் பாண்டியனே பேர் பேர் அது வந்து இந்த மன்னருடைய திருவிதாங்கூர் மன்னருடைய பேர் பாண்டியனே முடியுது. அதாவது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பிறகு இந்த பாண்டிங்கிற வார்த்தை வந்து கொச்சப்பட்ட வார்த்தையாக கருதப்பட்டது. அதை பாண்டியன்னு சொன்னால் அது ஒரு குறைந்தவன் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருந்தது. அதுக்கப்புறம் யாருமே தமிழில் பாண்டியன்னு சொல்லுறது இல்லாதையும் அது எல்லாம் மன்னருடைய பேரே பாண்டியன்னு முடிஞ்சிருக்கு. ஒரு 12 மன்னன் பேர் கொடுத்த பகுதி சேர வராது.
பாட்டியெல்லாம் நீங்கள் சேரம் பண்ணது வேணும் சேரப்பட்டோட இடமே இது பாண்டியர் இடம் இது கன்னியாகுமரி எவ்வளோ சேர்ந்து பாண்டியர் திருவண்ணாமலை ஒரு கோயில் பாண்டியர்னா பாண்டியர் பேர் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் கொடுங்கலூரில் திருச்சூர்லையோ மலபாரில் போய் பார்த்தீங்கன்னா சேரம் கோயம்புத்தூர் சேரம் நாட்டு உங்களோட சேரம் நாடு ஆராய்ச்சியாளருக்கு தெரியுது தமிழ் மண்டபத்தை கோட்டை கட்டி அந்த கோட்டை விழிங்க ஒரு போர்ட்டு தான் அவங்களுடைய அதுவே கண்டுபிடிச்சது அந்த விழிஞ்சம் போர்ட்டு அங்கே ஒரு கோவில் அது முன்னாடி இங்கே இருந்து தானே எல்லாம் தமிழகத்தை ஒட்டிய பகுதிகள் உள்ளால கேரளாவுக்கு உள்ளால நாகூர் சாலை இருக்கிற மாதிரி பெரிய அளவில் ஒரு கோட்டைங்கிறதே வந்து நமக்கு மருதநில பகுதியில் வந்து இங்கே வந்து மலைப்பகுதியில் வந்து பெரும்பாலும் இல்லை. இந்த கோட்டை போர்டுன்னு சொல்றதோட எல்லா விஷயங்களும் இணைப்பு வந்து மருதநிலத்தில் தான் நமக்கு வரும். அதனால மருதத்துக்கு பின்னாடி தான் அது சங்க இலக்கியங்கள்ல கட்டுப்பாட்டுங்கிறது பெரும்பாலும் 1981 பாடல்கள் 700 பாடல் கேரளத்தை இடங்களில் கேரள இடப்பெயர் 100 இடப்பெயர்கள் கேரளாவில் தான் இருக்கு. 50 முழுக்க கேரளாவை சார் சிலப்பதிகாரம் பல சொற்கள் இங்கே தான் இருக்கு. மோதகம் இது பயன்படுத்துறாங்க செம்மொழி ஆயிரம் வருஷம் கிடையாது. இதுவரைக்கும் செம்மொழியை 2000 ஆயிரத்தி எழுதாங்க பிரச்சாரத்து பார்ட்டியில் சங்கத்தை கடமை அவங்க செயல்பட்டு அவர் என்ன பண்ணாங்க 2000 வருஷம் போட்டுருந்தாங்க 1000 வருஷத்துக்குள்ளே அப்போ எப்படி கிடைச்சது ரொம்ப நாச்சியத்துக்கு இல்லை நாச்சியத்துக்கு சார்ந்த காரணம் குரு சார் நாச்சியத்துக்கு நிற்கணும் சங்க இலக்கியத்தை நம்ம மலையாளத்தில் சங்க இலக்கியம் பெரும்பாலான சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட சொற்கள் இங்கு இப்பொழுது பயன்பாட்டு உள்ளாங்க தமிழ்நாட்டோட கிடையாது அப்படியே பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அவ்வளோ பயன்படுத்திருக்காங்க பழமக்காடி நம்முடைய நிறைய இருக்குது அகம் புறம் வீட்டில் அகத்து வாழ்க்கை புறத்து போங்க அகம் புறம் நிறைய சொல்கிறாங்க அது மட்டும் இந்த இலக்கியங்கள் சொல்லக்கூடிய நிறைய சொற்கள் பழக்க வாட்டு இருக்குது இன்னும் சொல்கிறாங்க சிலப்பதிகாரமே நாங்கள் சேர நாட்டு இலக்கியம் சொல்கிறாங்க இன்னைக்கு இப்போ எதுவும் தமிழ் அந்த தமிழ் இந்த மொழி அந்த அது மலையாளமாக நினைக்கிறோம் இதனால எங்கள் மொழிக்கு கிடைக்கணும் தமிழ் கிடைச்சா சாப்பா நம்பி பிரிச்சுக்கிறோம் தமிழக முதல்வருக்கு என்ன கேட்டோம் அவங்க வந்து அவர் அருள் சாமி விளக்கம் கேட்டிருந்தார் 3 விளக்கம் கேட்டிருந்தாரு. உண்மையில் இந்த 1 கோடி கொடுத்தா பாக்கி உள்ள 2.5 கோடியில் 2 கோடி யாருக்கு கொடுத்தாங்க, இதில் கேரள அரசுடைய அல்லது யூனிவர்சிட்டியோட பங்கு என்ன, அப்புறம் தமிழ் சங்கத்துடைய பங்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போறீங்கன்னு ஒரு விளக்கம் கேட்டோம். இந்த விளக்கத்தை நாங்கள் யூனிவர்சிட்டி கேட்டோம். அவங்க இப்போ வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு லெட்டர் வந்து இங்கே உள்ள கேரள பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா உள்ள பல்கலைக்கழகம் இப்போ பல்கலைக்கழகம் நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை கேட்ட விளக்கத்தை நாங்கள் கேட்டோம். அவங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 2.5 கோடி மொத்த தொகை இது வந்து எங்களுக்கு சேர் அங்கே கான்ஸ்டியூட் பண்ணணும். இதில் வந்து கேரளா யூனிவர்சிட்டி என்ன பண்ணோம்னா நாங்கள் ஒரு பில்டிங் கொடுப்போம், ஒரு ப்ரெமிசஸ் கொடுப்போம், நாங்கள் ஒரு டைரக்டர் ஒரு ஸ்டாஃப் போடுவோம், இன்னும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் போடுவோம். இந்த உள்ள ஸ்டெப் நாங்கள் கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறாங்க. பாக்கி உள்ள 2.5 கோடி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறோம். தமிழ்நாடு தான் தமிழ் நம்ம 1 கோடி போதாது. அதனால் தமிழக முதல்வருக்கு திரும்ப ஒரு கடிதம் எழுதிக்கிறோம். இந்த எஸ்டிமேட் எல்லாம் வச்சு சொல்லியிருக்கோம். அண்ணா நீங்கள் தான் உங்கள் மூலமாக தமிழ்நாடு அரசு அப்ளை பண்ண முடியும். அதான் அண்ணனுடைய நான் உங்கள் மூலமாக தான் தமிழ்நாடு அரசு இதுக்கு அமைச்சர் அங்கே தமிழ்நாட்டில் சாமிநாதன்
அவை அருள் 2 பேர் தான். அது வந்து அதிகாரி. ஆமாம், அவை அருள் அமைச்சர் சிஎம் சிஎம் நல்லது. அப்புறம் இன்னொன்று